மார்ச் மாதத்தினுடைய முதல் நாள்ல கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க, கர்த்தருடைய சமூகத்தில் அமர நீங்க வந்திருக்கிறீங்க. அப்பா உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர் பெருக பண்ணுவாராக. நீங்க காத்திருந்த காரியங்களை எல்லாம் அப்பா உங்க கரத்திலே கொண்டு வந்து கொடுப்பாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளாக உங்க மனதில் இருக்கிற எல்லா குறைகளையும் அப்பா நீங்க பண்ணி அப்பா உங்களை மன நிறைவாய் வைத்திருப்பாராக. மன மகிழ்ச்சியின் மாதமா இது உங்களுக்கு இருப்பதாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மார்ச் மாதத்துடைய முதல் நாள்ல கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் என் மனைவி எஃப்சிமா இணைந்து இந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். ஏசாயா புஸ்தகம் 43 அதிகாரம் 2 வசனம். ஐசியா chapter 43 verse 2. யாருடைய கரங்களிலெல்லாம் வேதம் இருக்கிறதோ நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சரியா? உங்க கண்கள் வார்த்தையை பார்க்கட்டும், உங்க வாய் வார்த்தையை பேசட்டும், நீங்க பேசுகிறதை உங்க காதுகள் கேட்கட்டும். சரியா? ஏசாயா புஸ்தகம் 43 அதிகாரம் 2 வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியானவர் இந்த வேத பகுதியை எழுதும் போது ஒரு 4 காரியத்தை அவர் மென்ஷன் பண்றார் இல்லையா? முதல்ல தண்ணீர்களை கடக்கும் போது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஆறுகளை கடக்கும் போதுன்னு சொல்றாரு. அடுத்து அக்கினியில் நடக்கும் போது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அக்கினி ஜுவாலை எரியும் போது அது உன் மேலே பற்றாது. 4 விஷயங்களை இங்க ஆவியானவர் நமக்கு எழுதி காட்டுகிறார். 4 சூழ்நிலைகள், 4 சிச்சுவேஷனை அவர் மென்ஷன் பண்றாரு. 1 தண்ணீர்கள். சொல்லுங்க, 1 என்னவா? தண்ணீர்கள். வெரி குட், வெரி குட். 2வது ஆறுகளை கடக்கும் போது. சொல்லுங்க, எதை கடக்கும் போது? வெரி குட், ஆறுகளை கடக்கும் போது. அடுத்து 3வது சொல்லுகிறார் அக்கினியில நடக்கும் போது. சொல்லுங்க, எதுல நடக்கும் போதா? அக்கினியில நடக்கும் போது. வெரி குட், வெரி குட். அடுத்து சொல்றாரு அக்கினி ஜுவாலை எரியும் போது. சொல்லுங்க, எது எரிகிற போது? அக்கினி ஜுவாலை எரியும் போது அது உண்மையில் பற்றாது. இந்த 4 காரியங்களை அவர் மென்ஷன் பண்றாரு இல்லையா? இந்த 4 சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? இந்த 4 சூழ்நிலைகளையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி மாற்றுகிறவராக இருக்கிறார்? இந்த பிராக்டிக்கல் லைஃப்ல ஏசாயா இத பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் எழுதிட்டார் இல்லையா? கிட்டத்தட்ட 2800 வருஷங்களுக்கு 2600 வருஷங்களுக்கு முன்னாடி ஏசாயா எழுதி வச்சுட்டார். இந்த நாட்கள்ல இது நம்முடைய வாழ்க்கையில எப்படி அப்ளிகபிள் ஆகிறது? தண்ணீர்னா என்ன? ஆறுகள்னா என்ன? அக்கினினா என்ன? அக்கினி ஜுவாலைனா என்ன? இதுல இருந்தெல்லாம் கர்த்தராகிய இயேசு நம்ம எப்படி விடுதலை ஆக்குகிறார், அதத்தான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். சரியா? சரி. யூதர்கள் 4 சிறையிருப்புகளை அனுபவித்தார்கள். மேஜர் எக்ஸைல், பெரிய சிறையிருப்புகள் என்று சொல்லப்படுகிற சிறையிருப்புகள் 4 சிறையிருப்புகள் இருக்கிறது. மேஜர் எக்ஸைல், அதாவது நிறைய இடங்கள்ல சிறையிருப்புக்குள்ள போனாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். பெலிஸ்தியர்களால போனாங்க, சில நேரங்கள்ல அம்மோனியர்களால துரத்தப்பட்டாங்க, மோவாப்பியர்களால துரத்தப்பட்டாங்க. பல சிறையிருப்புகள் இருக்கிறது. ஸ்மால் எக்ஸைல்ஸ் நிறைய இருக்கு. ஆனா மேஜர் எக்ஸைல், பெரிய சிறையிருப்புகள், பெரிய போராட்டங்கள் என்று சொல்லக்கூடியது 4 சிறையிருப்புகள் தான். 1, எகிப்து தேசத்துல சிறையிருப்புல இருந்தார்கள், இஜிப்தியன் எக்ஸைல்.
ஒண்ணு எகிப்து தேசத்துல, சொல்லுங்க, ஒன்று எந்த தேசத்துல? எகிப்து தேசத்துல. வெரி குட். ரெண்டாவது அசீரிய தேசத்தாலே சிறைபிடிக்கப்பட்டார்கள், அசீரியர்களால. சொல்லுங்க பார்க்கலாம், ரெண்டாவது யாரால சிறைபிடிக்கப்பட்டாங்க? அசீரியர்கள். வெரி குட், வெரி குட், சூப்பர். மூன்றாவது பாபிலோனியர்களாலே சிறைபிடிக்கப்பட்டார்கள், பாபிலோன் சிறையிருப்பு, பாபிலோன் எக்ஸைல். முதலாவது இஜிப்தியன் எக்ஸைல், இரண்டாவது அசீரியன் எக்ஸைல், மூன்றாவது பாபிலோனியன் எக்ஸைல். சரி, கடைசியா நான்காவது ரோமன் எக்ஸைல், ரோமானியர்களாலே அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். 4 சிறையிருப்புகள் இருக்கு. இந்த 4 சிறையிருப்புகளைத்தான் ஆவியானவர் வெவ்வேறு வார்த்தைகள்ல இங்க நமக்கு விளக்கி காட்டுகிறார். என்ன? எகிப்திய சிறையிருப்பை தண்ணீர்கள் என்றும், அசீரிய சிறையிருப்பை ஆறுகள் என்றும், பாபிலோனிய சிறையிருப்பை அக்கினி என்றும், ரோமானிய சிறையிருப்பை அக்கினி ஜுவாலை என்றும் அவர் வகைப்படுத்தி இருக்கிறார். சரியா? நம்ம இப்ப வசன ஆதாரங்களோட நம்ம பார்க்கலாம். ஒரு ரிப்பீட்டேஷன் கொடுக்குறேன். எகிப்திய சிறையிருப்பை தண்ணீர்கள்னு சொல்றாரு. சொல்லுங்க, எகிப்திய சிறையிருப்பை என்னன்னு சொல்றாரு? தண்ணீர்கள்னு சொல்றாரு. அடுத்து அசீரிய சிறையிருப்பை ஆறுகள்னு சொல்றாரு. அசீரிய சிறையிருப்பை என்னன்னு சொல்றாரு? ஆறுகள். அடுத்தது பாபிலோனிய சிறையிருப்பை அக்கினி, ஃபயர் என்று சொல்லுகிறார், ஃபயர்னு சொல்றார். அடுத்தது கடைசியா ரோமானிய சிறையிருப்பை அக்கினி ஜுவாலை, ஃப்ளேம், டிவோரிங் ஃபயர் அல்லது கன்சியூமிங் ஃபயர், ஃப்ளேம் அப்படின்னு எடுத்துக்கலாம். தீப்பிழம்பு, அக்கினி ஜுவாலை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த 4 சிறையிருப்பின் போது ஜனங்கள் என்ன விதமெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், தேவன் அவர்களை எப்படி விடுதலையாக்கினார், அதான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். சரியா? சரி, முதல்ல ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 43:2 வாசிங்க. 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது, எல்லாரும் சத்தமா வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போதும், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வாட்டர்ஸ், தண்ணீர்கள் என்பது வேத எழுத்தின்படி அது எகிப்து தேசத்தை அடையாளப்படுத்துகிறது. வேதத்துல நிறைய இடங்கள்ல நீங்க கவனிச்சீங்கன்னா வாட்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுதான் ஆண்டவர் எகிப்தை மென்ஷன் பண்ணுவார். எசேக்கியேல் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனம். எசேக்கியேல் 32 chapter 2 கவனிக்கணும். எசேக்கியேல் chapter 32 verse 2. எசேக்கியேல் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம். மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி, அவனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே, ஜாதிகளுக்குள்ளே நீ பால சிங்கத்திற்கு ஒப்பானவன், பால சிங்கத்துக்கு நீ ஒப்பாயிருக்கிற, நீ பெரும் தண்ணீர்களில், அந்த கவனிங்க, பெரும் தண்ணீர்களில் முதலையை போல் இருந்து, முதலையை போல் இருந்து, உன் நதிகளில் எழும்பி, உன் நடுவில் எழும்பி, உன் நதிகளில் எழும்பி, உன் நதிகளில் எழும்பி, உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி, உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி, அவைகளின் ஆறுகளை குழப்பி விட்டாய். நிறைய இடங்கள்ல இந்த நைல் நதியை வச்சு ஆண்டவர் நிறைய எகிப்தை மென்ஷன் பண்றப்பெல்லாம் பெருந்தண்ணீர்கள், திரளான தண்ணீர்கள், உன் நதிகளின் திரள் தண்ணீர், இப்படிலாம் மென்ஷன் பண்ணிட்டே வருவார். ஏன்னா இது வந்து ஒரு ஜூவிஷ் ரைட்டர்ஸ் உடைய ஒரு எழுத்து முறைமை. ஜூவிஷ் ரைட்டர்ஸ் உடைய ஒரு எழுத்து முறைமை. நம்ம ஊர்ல நிறைய பேச்சு வழக்குகள் இருக்குல்ல, பெரிய போராட்டங்க, ஆறு மாதிரி வந்து அலை அலையா மோதுதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இத போல ஜூவிஷ் ரைட்டர்ஸ் உடைய ஒரு வழக்கு சொல்லுதான் இந்த தண்ணீர்களை எகிப்தோட மென்ஷன் பண்றது. நிறைய இடங்கள்ல வேதத்துல வாசிச்சீங்கன்னா, நான் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன், நீங்க நேரம் கருதி நிறைய ரெஃபரன்ஸ பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த தண்ணீர்களை வச்சே எகிப்தை மென்ஷன் பண்ணுவார். அப்ப
அப்ப இந்த வாட்டர்ஸ், தண்ணீர்கள் என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னா எகிப்து தேசத்தை. சொல்லுங்க, எதை அடையாளப்படுத்துது? எகிப்து தேசத்தை. அதனாலதான் எகிப்துல 10 வாதைகள் அனுப்புனார்ல, அதுல முதல் வாதையே எதைத்தான் அடிச்சாரு? கோலை வச்சு எதைத்தான் அடிச்சாரு? வெரி குட், தண்ணீர்களைத்தான் அடிச்சாரு. எகிப்தினுடைய நைல் நதிய, எகிப்தின் தண்ணீர்களை அடிச்சு அதை ரத்தமா மாற்றினார். அப்ப தண்ணீர்கள் என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னா எகிப்திய சிறையிருப்பை அடையாளப்படுத்துது. ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, நீ எகிப்திய சிறையிருப்புல இருந்து இல்ல, எகிப்து உன்னைய சிறை வச்சுச்சுல்ல, நீ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடக்கும் போது நீ பயப்படாத, நான் உன்னோட இருப்பேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சரி, எகிப்து தேசத்துல சிறையிருப்புல என்ன நடந்துச்சு? எகிப்திய சிறையிருப்பு இஸ்ரவேல் ஜனங்களை எந்த விதத்துல பாதிச்சுது? எந்த விதத்துல பாதிச்சதுன்னா அவர்களுடைய உழைப்பை சுரண்டியது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய உழைப்ப, அவங்க லேபர, அவங்க ஒர்க்ஷிப்ப அது என்ன செஞ்சுச்சுன்னா சுரண்டுச்சு. இல்ல, யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13-14, Exodus chapter 1 verses 13 and 14. யாத்திராகம 1ஆம் அதிகாரம் 13-14. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். அவர்கள் உயிரையே, ஜீவனையே கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அப்ப இஸ்ரவேலர்களுடைய எகிப்திய சிறையிருப்பு என்ன செஞ்சுச்சுன்னா அவங்கள கடுமையா வேலை வாங்குச்சு. நீங்க யாத்திராகம 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க, எடுக்க வேண்டாம், நேரம் இல்ல. யாத்திராகம 5வது அதிகாரத்துல மோசே போய் பார்வோன்ட்ட கேட்கிறார், என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பி விடுன்னு கேட்கிறார் இல்லையா? அப்ப அவரு பார்வோன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இல்ல, ஜனங்கள் வேலை செய்யாம நீங்க தடுக்கிறீங்க. அடுத்து சொல்றான், ஜனங்களுக்கு வேலையை அதிகமாக்குங்க, வேலைக்கு செங்கல் கொடுக்காதீங்க, வேலைக்கு வைக்கோல் கொடுக்காதீங்க, ஆளோட்டிகளால இன்னும் வேலை வாங்குங்க. ஒரே அதிகாரத்துல, யாத்திராகமம் 5வது அதிகாரத்துல மட்டும் 7 முறை சொல்லப்படுகிறது வேலை, ஒர்க் அப்படிங்கிற வார்த்தை 7 முறை சொல்லப்படுது. ஒரே அதிகாரத்துல 7 தடவை சொல்றார். அந்த அதிகாரத்துல மட்டும் ஆவியானவர் அதை 7 முறை எழுதி வைத்திருக்கிறார். அவ்வளவு கடுமையா வேலை வாங்கினாங்க, உழைக்கிறாங்க. ஆனா உழைப்புக்கு பலன் இல்லை. வேலை செய்யறாங்க, ஆனா சம்பாத்தியம் இல்லை. அது மாச கடைசிக்கு கூட அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. வட்டி கட்டுறதுலயே, இஎம்ஐ கட்டுறதுலயே வாழ்க்கை என்ன செஞ்சிருது, போயிருது. எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி இருக்கு? பிரதர், நான் என் மேல தண்ணீர்கள் புரண்டு வருகிறது, எகிப்திய சிறையிருப்பை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கு பிரதர், நான் என்ன செய்யட்டும்? நிறைய வேலைன்னு ஓடிக்கொண்டே இருக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் நான் வேலை செஞ்சிருக்கேன் பிரதர். இத்தனை ஆண்டு காலம், 40 வருஷமா 50 வருஷமா நான் வேலை செஞ்சிருக்கேன் பிரதர். ஆனா என் கையில இன்னைக்கு என்ன மிச்சம் இருக்குன்னு பார்த்தா ஒன்று மிச்சம் இல்லை பிரதர். நான் நினைச்சேன் பிரதர், வீடு கட்டிட்டோம், எல்லாம் இது பண்ணிட்டோம், ஓரளவு இஎம்ஐ கட்டி முடிச்சிட்டோம், இனிமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா நான் இத்தனை ஆண்டு பிரயாசப்பட்டு கட்டின வீடு இன்னைக்கு என் கையில இல்லை பிரதர். நான் பார்த்து கட்டின வீடு என் கையில இல்லை. நான் பார்த்து ஆசைப்பட்டு வாங்கின சொத்துகள், என் உழைப்பின் பிரயாசம் என் கையில இல்லை. பார்வோனை போல சாத்தான் என்னுடைய எல்லா உழைப்பையும் சுரண்டி கொண்டிருக்கிறான். மனிதர்கள், முதலாளிகள் எங்களுடைய உழைப்புகளை சுரண்டி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, ஏற்ற கூலி கொடுக்கப்படுகிறது இல்லை பிரதர். என்னுடைய சூழ்நிலை, நான் எகிப்திய சிறையிருப்பில் இருக்கிறேன், தண்ணீர்கள் என் மேலே புரண்டு போய் கொண்டிருக்கிறது, அது என் உழைப்புகளை எல்லாம் அடித்து கொண்டு போகுது பிரதர். எத்தனை பேருடைய இருதயம்
எத்தனை பேருடைய ஆத்துமா பிரதர், நான் எவ்வளவு காலம் பிரயாசப்பட்டிருக்கிறேன். ஊழியத்துல எத்தனை ஆத்துமாக்களை நான் அறுவடை செஞ்சிருந்தேன் தெரியுமா? ஆனா தண்ணீர்களை போல சத்துரு அந்த ஆத்துமாக்களை எல்லாம் அடித்து கொண்டு போயிட்டான் பிரதர். என் ஊழியம் உடைந்து போயிருக்கிறது, எங்கள் ஊழியம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருடைய ஆத்துமா பிரதர், நான் என்னுடைய தொழிலுக்கு எவ்வளவு உழைப்பை போட்டிருந்தேன் தெரியுமா பிரதர்? இரவு பகல் பாராம உழைச்சேன் பிரதர், தூக்கம் இல்லாம உழைச்சேன் பிரதர். ஆனா என் பார்ட்னர்ஸ் எனக்கு ஏற்படுத்தின அந்த இழப்பு, அவங்க செஞ்ச துரோகம், இன்றைக்கு நான் எல்லாவற்றையும் இழந்து நிக்கிறேன். என் உழைப்பெல்லாம் வீணா போய் கிடக்கு பிரதர். தண்ணீர்கள் புரண்டு போகிறது, உழைப்பு சுரண்டப்படுகிறது. நான் பட்ட பிரயாசங்கள், விதைத்த விதைகள் எல்லாம் வீணாய் போயிருக்கு பிரதர். நான் இன்றைக்கு எகிப்திய சிறையிருப்பில் இருக்கிறேன், தண்ணீர்கள் என்மேல் புரண்டு போகிறது. இந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இல்ல, யாரு உழைப்ப, எத்தனை மனிதர்கள் தண்ணீர்களைப் போல, எத்தனை நிறுவனங்கள், எத்தனை முதலாளிகள், எத்தனை மனிதர்கள் தண்ணீர்களைப் போல புரண்டு வந்து உன் உழைப்பையெல்லாம் எடுத்து கொண்டு போனாங்க. இனிமேல் அப்படி சம்பவிக்க போகிறது இல்ல. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னுடைய உழைப்பின் பலனை உன்னைய புசிக்க பண்ணுகிறேன். நீ உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை புசிக்கிற காலம் வந்திருக்கிறது. உன்னுடைய உழைப்பின் பலனை நீ பார்க்கிற காலங்கள் வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர், இந்த மார்ச் மாதத்துல இருந்து நான் டிக்ளேர் பண்றேன், இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் பன்மடங்காய் வர்த்திக்க பண்ணுகிறார். இதுவரைக்கும் நீங்க உழைச்சு ஓடா தேஞ்சிங்கல்ல, இனி வருகிற நாட்கள்ல நீங்க கொஞ்சமாய் உழைப்பீர்கள், ஆனால் மிகுதியாக அறுத்து களஞ்சியத்திலே சேர்ப்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் உழைச்சு ஓடா தேஞ்சது உண்மைதான். ஆனா கர்த்தர் அப்படியேவா அவங்கள விட்டாரு? உழைப்புக்கு பலன் இல்லாமலா விட்டாரு? இல்ல. எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசியா எகிப்தை விட்டு வெளியே போகிற போது அவர்கள் எகிப்தியர்களை கொள்ளையிட்டார்களாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர்கள் எல்லாரும் தங்களுடைய வெள்ளி பொன்னு பொருளை எல்லாவற்றையும் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கொடுத்தாங்க. நான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள்ல தண்ணீர்களின் சிறையிருப்பை தேவன் முடிய பண்ணுகிறா. உங்க வாழ்க்கையில எகிப்தின் சிறையிருப்பை தேவன் முடிய பண்ணுகிறா. உங்ககிட்ட இருந்து உழைப்பை சுரண்டினவர்கள் எல்லாரும் உங்கள் கையில கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய உழைப்பின் பலனை அவங்களே கொண்டு வந்து உங்க கையில கொடுப்பார்களாக. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? தேவன் கொள்ளை பொருளை போல உங்கள் உழைப்பின் பலனை திரும்ப பண்ணுகிறார். ஒரு நாள் கலங்காதீங்க. நீங்க பட்ட பிரயாசங்களை எல்லாம் பார்க்கல, கர்த்தர் கண்டுக்கல நினைக்காதீங்க. அவர் உபத்திரவப்பட்டவர்களின் உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாதவர். உபத்திரவப்பட்ட விசுவாசின்னு சொல்லல. இந்த உலகத்துல விசுவாசி இல்லையோ, யாரு உபத்திரவப்பட்டாலும் அந்த உபத்திரவத்தை தேவன் ஒரு நாளும் அற்பமா எண்ணுகிறது இல்ல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் அதாவது சாதாரண ஒரு ஆளு, ஒரு அவிசுவாசியே, அவன் பட்ட கஷ்டத்தையே தேவன் அற்பமாய் நினைக்கிறது இல்லையா? நீ கஷ்டப்பட்ட உன்னுடைய கிரியைகளின் விளைவு போ அப்படின்னு தேவன் சொல்லுகிறது இல்லையா? உபத்திரவப்பட்ட அவிசுவாசியையே தேவன் அப்படி சொல்லுகிறது இல்லைனா, உபத்திரவப்படுகிற உங்களுடைய பிரயாசத்தின் பலனை தேவன் எப்படி அற்பமாக எண்ணுவா? நான் சொல்லுகிறேன், எகிப்தின் கொள்ளை பொருள் உங்களிடமாய் திரும்பி வருகிறது. இத்தனை ஆண்டுகால உழைப்பின் பலனையும் தேவன் இந்த மார்ச் மாதம் துவக்கி தேவன் உன்னிடமாய் திரும்ப பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்க களஞ்சியங்களை ரெடி பண்ணிக்கிறங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்டை லைவுக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய எல்லா ஏடிஎம் கார்டையும் லைவ்ல கொண்டு வாங்க. உங்க பாஸ்போர்ட்டை லைவ்ல கொண்டு வாங்க. நான் சொல்லுகிறேன், பல தேசங்களிலிருந்து ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. பல நாடுகளிலிருந்து உங்கள் உழைப்பு உங்களிடமாய் திரும்ப கொடுக்கப்பட போகிறது. பல தேசங்களுக்கு நீங்க உழைச்சு அனுப்பி வச்சீங்க தானே, பல நாடுகளுக்கு உங்க உழைப்பு இங்க இருந்து போனுச்சு தானே. நான் சொல்றேன், பல நாடுகளிலிருந்து உங்கள் உழைப்பை தேவன் திரும்பி வர பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
அப்ப எகிப்திய சிறையிருப்பை தேவன் முடிவுக்கு கொண்டு வந்தான். அவங்க உழைச்சாங்க, கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. இனிமே இந்த உழைப்புலையே நான் முடிஞ்சிருவனும், என் வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு நினைச்சாங்க. தேவன் அப்படி முடிய பண்ணல பிரதர், அதை ஆசீர்வாதமா முடிய பண்ணாரு. அதைத்தான் இங்க சொல்றாரு, தண்ணீர்களை கடக்கும் போது நீ உழைக்கிறப்ப கவலைப்படாத. யாரு உன்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போயிருந்தாலும் கவலைப்படாத. அது எல்லாவற்றையும் திரும்பி வர பண்ணுகிற கர்த்தர் நான் உன்னோட கூட இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், நீங்களே ஒரு கம்பெனி வச்சு நடத்தியிருக்கலாம், நீங்களே ஒரு தொழிலை செஞ்சிருக்கலாம், அல்லது நீங்க வேற ஒரு இடத்துல வேலை செய்திருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் நீங்க கர்த்தருக்குள்ள அல்லது உங்க தொழில்ல, உங்க ஊழியத்துல, உங்க உழைப்புல, வேலையில பட்ட எந்த பிரயாசமும் ஒரு நாளும் வீணா போக போறதில்ல. அப்பா உங்களுக்கு கொள்ளை பொருளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க சிறுக சிறுக உழைப்புல கொஞ்சம் கொஞ்சமா இழந்தீங்க தானே, உங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சு தானே, இல்லையா? ஆனா டிக்ளேர் பண்றேன், அந்த உழைப்பின் பலன் திரும்பி வருகிற போது அது கொஞ்சம் கொஞ்சமா வரப்போறது இல்ல, கொள்ளை பொருளை போல வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அதத்தான் அவர் சொல்றாரு, தண்ணீர்களை கடக்கும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அடுத்து இரண்டாவது காரியம் என்ன சொல்றாரு? வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 43:2. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு இருப்பேன். அடுத்து, நீ ஆறுகளை கடக்கும் போது, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆறுகளை கடக்கும் போதுன்னு சொல்றாருல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆறுகள்னு அவர் எதை மென்ஷன் பண்றாருன்னா, அசீரிய தேசத்தை மென்ஷன் பண்றார். சொல்லுங்க, எந்த தேசத்தை மென்ஷன் பண்றாரு? அசீரியாவை அவர் மென்ஷன் பண்றார். ஏசாயா புஸ்தகம் 8:7. ஆறுகள், ரிவர்ஸ், ஆறுகள்னு அவர் மென்ஷன் பண்றார் இல்லையா? எதை மென்ஷன் பண்றார்னா, ஏசாயா புஸ்தகம் 8:7. ஐசாயா சாப்டர் 8:7. இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள, ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற, திரளான ஆற்று நீரை போன்ற அசீரியாவின் ராஜாவையும், அசீரியாவின் ராஜாவையும், அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகளின் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு. அப்ப இந்த வசனம் சொல்லுது, அசீரிய ராஜா ஆற்று நீரை போல இஸ்ரவேல் மேல புரண்டு வந்தானா. இஸ்ரவேலின் ஓடைகளை எல்லாம் அது புரட்டி போட்டதா, இஸ்ரவேலின் கரைகளை எல்லாம் அது உடைத்து போட்டதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அசீரிய ராஜா, செனகரிப் இருக்கார் இல்லையா, அசீரிய ராஜா இஸ்ரவேல் மேல படையெடுத்து வந்தான். படையெடுத்து வந்து இஸ்ரவேல்ல 10 கோத்திரங்களை அவன் பிடித்து கொண்டு போனான். அந்த 10 கோத்திரங்களும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய 10 கோத்திரங்கள் எது? யூதா, பென்யமீன், அடுத்து லேவி. 13 கூட வச்சுக்கலாம். யூதா கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், லேவி கோத்திரம். இந்த 3 கோத்திரத்தை தவிர மற்ற 10 கோத்திரங்களையும் இந்த அசீரிய ராஜா சிறைபிடித்து கொண்டு போனான். அன்றைக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த 10 கோத்திரங்கள் காணாமலே போனார்கள். எல்லாரும் அழிஞ்சர்ல, மேக்சிமமான ஆட்கள், the 10 lost tribes சொல்லுவாங்க. அந்த 10 கோத்திரங்களும் பெரும்பகுதி ஜனங்கள் காணாமலே போய்விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அசீரியாவுக்குள்ள அவர்கள் மக்களோடு மக்களாக கரைந்து போனார்கள். பேர் பெற்ற எப்பிராயிம் கோத்திரம் அசீரியாவுக்குள்ளே கரைந்து போயிற்று, அசீரியாவுக்குள்ளே அழிந்து போயிற்று. 10 கோத்திரங்களும் அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய மொழி, அவர்களுடைய பாரம்பரியம், அவர்கள் எதையெல்லாம் யூதர்கள் மேன்மையா நினைச்சாங்களோ அது எல்லாவற்றையும் அசீரியாவிலே இழந்து போனார்கள். சுருக்கமா சொன்னா, ஒரே வார்த்தையில சொன்னா, lost the identity, அடையாளத்தையே தொலைத்து விட்டார்கள்.
அடையாளத்தையே இழந்துட்டாங்க. யூத குலம் அப்படிங்கிற அடையாளத்தையே இந்த அசீரியா பறித்து கொண்டது. அசூர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹாப்பினஸ். ஹாப்பினஸ், அசூர் அப்படின்னா ஹாப்பினஸ் அர்த்தம். இந்த அசீரியாவின் தன்மை எதுனா, அவர்கள் எதையெல்லாம் மேன்மையாக கருதினார்களோ, இஸ்ரவேல் ஜனங்கள் எதையெல்லாம் மேன்மையா கருதினாங்களோ, எதையெல்லாம் தங்களுடைய அடையாளமா எண்ணினார்களோ, அது எல்லாவற்றையும் இந்த அசீரிய ராஜ்யம் பறித்து கொண்டது. இல்ல, அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய உடைநடைகள், அவங்களுடைய பேரு, அவங்களுடைய வம்ச வரலாறு, அவங்களுடைய குலம் கோத்திரம் எல்லாவற்றையும் அவங்க இழந்துட்டாங்க, லூஸ் பண்றாங்க. இல்ல, எத்தனை பேருடைய இருதயம் இன்னைக்கு அப்படி இருக்கு பிரதர்? சாத்தான் ஆறுகளை போல என் மேல கடந்து போறான் பிரதர். ஆறுகளை போல நான் எதையெல்லாம் ஆசீர்வாதமா நினைச்சிருந்தனோ அது எல்லாம் அடித்து கொண்டு போகப்படுது பிரதர். என் குடும்பம் ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம் நினைச்சிருந்தேன். ஆனா என்னுடைய குடும்பம் சிதைக்கப்படுகிறது பிரதர். என்னுடைய தொழில்ல நான் பேர் பெற்ற ஸ்தாபனமா இருந்தேன். இந்த பட்டணத்துல என்னுடைய தொழிலுடைய பேரை சொன்னா, என் நிறுவனத்தின் பேரை சொன்னா பெரிய பேர் இருந்துச்சு பிரதர். ஆனா இன்றைக்கு எல்லாம் அடித்து கொண்டு போகப்பட்டு விட்டது பிரதர். பிரதர், என் பிள்ளைங்க மேன்மையானவர்களா நான் கருதுனேன், நல்லா படிக்க வச்சேன், நல்லா அவங்கள வளர்த்து எடுத்தேன் கர்த்தருக்குள்ள. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு பிரதர். பிரதர், என்னுடைய குடும்பத்தினுடைய சூழல், என்னுடைய தொழில், என் வேலை, என்னுடைய ஊழியம் பிரதர், ஒரு காலத்துல என்னுடைய ஊழியம் அவ்வளவு மகிமை பொருந்தினதா இருந்துச்சு, அவ்வளவு காரியமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னுடைய மகிமையெல்லாம் அற்று போயிருக்கு பிரதர். என்னுடைய ஐடென்டிட்டியை நான் இழந்து நிற்கிறேன், என் அடையாளத்தை நான் இழந்து நிற்கிறேன். எத்தனை பேருடைய இருதயம், எத்தனை பேருடைய ஆத்துமா பிரதர், எங்களுடைய அடையாளத்தை எல்லாம் நாங்க தொலைச்சிட்டு நிக்கிறோம். எதையெல்லாம் மகிமையாய் மாட்சிமையா நாங்க நினைச்சோமோ, எதுலெல்லாம் பேர் பெற்றவர்களா இருந்தோமோ, அது எல்லாவற்றையும் நாங்க தொலைச்சிட்டு நிக்கிறோம் பிரதர். நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர், நான் உங்களுக்கு சொல்றேன் சிஸ்டர், எதையெல்லாம் அசீரிய சத்துரு உங்க எல்லையிலிருந்து ஆறுகளை போல புரண்டு வந்து உங்க கரைகளை எல்லாம் உடைத்து போட்டானோ, உங்கள் மாட்சிமைகளை எல்லாம் அற்றுப்போக பண்ணினானோ, அந்த ஆதி மகிமைய தேவன் திரும்ப வர பண்ணுகிற காலம் வந்திருக்கிறது. அந்த ஆதி அந்த ஸ்தானத்தை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற நாட்கள் வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்க தொழில் நிறுவனத்தினுடைய அந்த ஆதி மேன்மை, உங்க ஊழியத்தினுடைய அந்த ஆதி மேன்மை, உங்க குடும்பத்தினுடைய அந்த ஆதி மேன்மை, அது எல்லாவற்றையும் தேவன் திரும்பி வர பண்ணுகிற காலம். நான் டிக்ளேர் பண்றேன், இந்த மார்ச் மாதத்துல உங்க கண்களாலே அதை பார்க்கும்படி செய்வாரு. நீ ஒன்று கவலைப்படாத. ஒரு காலத்துல உன்னுடைய வேலைக்காக, உன்னுடைய ஒர்க்மேன்ஷிப்புக்காக நீ பேர் பெற்ற ஆளா இருந்ததானே. இவர் கம்பெனியா இந்த மாதிரி அதை செஞ்சு கொடுப்பாரு, இவர் கம்பெனியா இந்த மாதிரி இருக்கும், அவ்வளவு தரம் இருக்கும், ஒரு காலத்துல சொன்னாங்க தானே. ஆனா இன்னைக்கு எல்லாவற்றையும் நீ இழந்து நிக்கிறதானே. அதுக்கு பல சூழ்நிலைகள் இருக்கலாம். மனிதர்கள் காரணமா இருக்கலாம், அரசாங்கம் காரணமா இருக்கலாம், அல்லது நீங்களே எடுத்த சில முடிவுகள், இல்ல நீங்களே எடுத்த சில ஞானமற்ற முடிவுகளால அந்த ஆதி மகிமைய மேன்மையை நீங்க இழந்து நிக்கலாம். எது எப்படி வேணா இருக்கட்டும், ஒன்று கவலைப்படாதீங்க. தைரியமா சொல்றேன், இன்னைக்கு தைரியத்தோட வீடுகளுக்கு கடந்து போங்க. அப்பா உங்க தொழில் நிறுவனத்தினுடைய ஆதி மேன்மையை திரும்பி வர பண்ணுகிற மாதமா இருக்கிறது. இந்த மாதத்துல உங்களுடைய தொழிலின் மேன்மைய, உங்க ஊழியத்தின் மேன்மைய, உங்க குடும்பத்தின் மேன்மைய, உங்க பிள்ளைகளின் மேன்மைய அப்பா திரும்பி வர பண்ணுகிற மாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளுடைய மேன்மை அற்று போயிருக்கலாம், அவங்களுடைய சுவாபங்கள் மாறி இருக்கலாம், அவங்க நடவடிக்கைகள் மாறி இருக்கலாம். ஒண்ணு கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சரியாகுமான்னு நினைக்காதீங்க. நான் சொல்றேன் பிரதர், அப்பா தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல உங்க பிள்ளைகளின் இருதயத்தை திருப்புகிறார். உங்க பிள்ளைகளின் மனதை அவர் திருப்புகிறார். உங்க பிள்ளைகளின் உங்க கணவருடைய மனைவியினுடைய உள்ளத்தை அவர் திருப்புகிற மாதம். நான் டிக்ளேர் பண்ணுகிறேன், உங்கள் ஆதி மேன்மை திரும்பி வருகிறது.
இல்ல? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதல்ல சொன்னாரு, தண்ணீர்கள் புரண்டு வந்துச்சுல்ல, உழைப்ப சுரண்டுனாங்கல்ல, அது எல்லாவற்றையும் கொள்ளை பொருளை போல நான் திரும்பி வர பண்ணுகிறேன். அடுத்து இரண்டாவது சொல்றாரு, ஆறுகளை போல வந்து உன் ஓடைகளை எல்லாம், உன் ஆசீர்வாத வாய்க்கால்களை எல்லாம் தூற்று போட்டாங்கல்ல. எதெல்லாம் உனக்கு பிளஸ்ஸிங்னு நீ நினைச்ச, எதெல்லாம் நீ சந்தோஷம்னு நினைச்ச, எதெல்லாம் உன்னுடைய ஐடென்டிட்டின்னு நினைச்சிருந்த, அது எல்லாவற்றையும் அற்றுப்போக பண்ணுனாங்கல்ல, அது எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கட்டுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அசீரிய சத்துரு உடைத்து போட்ட உங்க கரைகளை எல்லாம் அப்பா திரும்ப எழுப்புவா. அசீரிய சத்துரு உடைத்து போட்ட உங்க தொழில் எல்லைகளை எல்லாம் அவர் திரும்ப கட்டுகிற மாதமாக இருக்கும். அசீரிய சத்துரு சாத்தான் உடைத்து போட்ட உங்க குடும்பத்தின் எல்லைகளை எல்லாம் அவர் திரும்ப எடுப்பிக்கிற மாதமாக இருக்கும். தாவீதின் கூடாரத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் திரும்ப எடுப்பித்து நிறுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அடுத்து முதல்ல தண்ணீர்கள்னாரா, அது எகிப்திய சிறையிருப்பு, அதுல இருந்து கொள்ளை பொருளை எடுத்து தருகிறா. அடுத்து இரண்டாவது அசீரிய சத்துரு, ஆறுகள்னாரா, அதுல இருந்து எல்லாவற்றையும் எல்லா ஆதி மேன்மைய திரும்பவும் இஸ்ரவேலுக்கு அவர் திருப்பி கொடுத்தார் இல்லையா? சரி, அடுத்து மூன்றாவது என்ன சொல்றார்? வாசிங்க பார்க்கலாம். எஸ் 43:2. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினின்னு எதை சொல்றாருன்னா, பாபிலோன் சிறையிருப்பை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அக்கினின்னு அவர் எதை சொல்றாரு? பாபிலோன் சிறையிருப்பை சொல்றார். நீங்க பைபிள்ல நிறைய இடங்கள்ல பாபிலோன் சிறையிருப்பை பேசும் போதெல்லாம் திரும்ப 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 சொல்லுவாரு, அக்கினியினாலே அவர்கள் சுட்டரிக்கிறார்கள், அக்கினியினாலே சுட்டரிக்கிறார்கள், திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பார். நான் 1-2 வசனங்கள் மட்டும் சொல்றேன். எரேமியா புஸ்தகம் 21:10. 21:10 தானே? எரேமியா chapter 21:10. எரேமியா 21:10. என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கல்ல. நல்லா சத்தமா வாசிங்க, திரும்பி வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 21:10. என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாக எருசலேமுக்கு விரோதமாக நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவன் அக்கினியால் அதை சுட்டெரிப்பான் என்று சொல் என்றார். அக்கினியினால எருசலேமை சுட்டெரிக்கிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 25:8-9. 2 Kings chapter 25:8-9. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோனின் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசாரதான் காவல் சேனாதிபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டிடங்களையும் பெரிய வீடுகள் ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டரித்து விட்டார். அப்ப ஆண்டவர் நீ அக்கினியில நடக்கும்போது வேகாதிருப்பாய் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, அது பாபிலோன் சிறையிருப்பை அடையாளப்படுத்துகிறது. அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நேபுகாத்நேச்சார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமா எதை எழும்ப பண்ணினானா? அக்கினி சூளையை என்ன செஞ்சான்? எழுப்பினா இல்லையா? இந்த அக்கினி என்பது பாபிலோன் சிறையிருப்பை அடையாளப்படுத்துது. சரி, இப்ப கவனிங்க. நீங்க ஒரே சொல்லிருங்க, அக்கினிங்கிறது எந்த சிறையிருப்பை அடையாளப்படுத்துகிறது? வெரி குட். பாபிலோன் சிறையிருப்பு. பாபிலோன் சிறையிருப்புல ஜனங்களுக்கு என்ன நடந்துச்சு? 2 பிரதானமான காரியம். என்ன? ஜனங்கள் ஆலயத்தை இழந்தார்கள். பாபிலோன் ராஜா, பாபிலோன் சத்துரு வந்து தேவாலயத்தை இடித்து போட்டான். ஸ்பிரிச்சுவல் அட்டாக், ஒரு ஆவிக்குரிய யுத்தம்.
அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அந்த லேண்ட, இஸ்ரவேல் தேசத்தை இழந்து அவர்களை பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போனான். இல்ல, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் த டெம்பிள் அண்ட் லாஸ்ட் த லேண்ட். ஆலயத்தை இழக்கிறார்கள், ஆவிக்குரிய யுத்தத்தை எதிர்கொள்கிறார்கள். அடுத்தது அவர்களுடைய அந்த சொந்த நிலத்தை, லேண்ட, சுதந்திரத்தை, பெரிய வீடுகள், அரண்மனைகள், பட்டணம் எல்லாவற்றையும் இழக்கிறார்கள் இல்லையா? அதுதான் இந்த பாபிலோனிய சிறையிருப்பு. நான் சொல்றேன் பிரதர், சாத்தான் உங்களுக்கு விரோதமா ஆவிக்குரிய யுத்தத்தை அவன் நடப்பிக்கலாம். உங்களுக்கு விரோதமா ஆவிக்குரிய ரீதியில அவன் போராடலாம். நீங்க ஒன்று கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கலாம், பிரதர் ஆண்டவர் சொல்றாரு என் உழைப்பின் பலனை எனக்கு தருவாரு, ரைட், தருகிறார், ரைட், ஓகே. அடுத்து சொல்றாரு நான் எதெல்லாம் எனக்கு பெரிய ஐடென்டிட்டியா இருந்துச்சோ அதையெல்லாம் எனக்கு நான் இழந்தனோ அதையெல்லாம் திரும்ப தருகிறார். இதுவும் சந்தோஷம். ஆனா ஆவிக்குரிய ரீதியில சாத்தான் என்னோட போராடிட்டே இருக்கானே பிரதர். மென்டல் டிப்ரெஷன், என் மனதை குருடாக்குகிற, என் மனதை குழப்புகிற, என்னை கன்ஃபியூஷன்ல, எப்ப பார்த்தாலும் டிப்ரெஷன்ல, ஒரு பிரஷர்ல, ஒரு அழுத்தத்திலேயே வைத்திருக்கிறானே, நான் என்ன செய்யட்டும்? பிரதர், என்னுடைய சூழல் எப்படி இருக்கு தெரியுமா? என் குடும்பத்தின் சூழல், வீட்டுக்குள்ள போனாலே என் மைண்ட் செட்டே மாறுது பிரதர். வீட்டுக்குள்ள போயிட்டாலே என் மனநிலைமையே மாறிடுது. என் தொழில் நிறுவனத்துக்கு போனா என் மைண்ட் செட்டே கன்ஃபியூஷன் ஆயிருது பிரதர். என் வேலை பார்க்கிற இடத்துக்கு போகணும்னாலே மனசெல்லாம் பதறுது பிரதர். அவ்வளவு பிரஷர். என்ன நடக்குமோ, இன்னைக்கு என்ன சம்பவிக்குமோ, என்ன பேசுவாங்களோ, என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரியல பிரதர். ஆவிக்குரிய யுத்தம், ஆவிக்குரிய ரீதியில, மன ரீதியில, இருதயத்துல, என்னுடைய ஸ்பிரிட்ல, என்னுடைய சோல்ல ஒரு பெரிய பிரஷர் இருந்துட்டே இருக்கு பிரதர். நான் என்ன செய்யட்டும்? இல்ல, பாபிலோனின் சத்துரு உங்களுக்கு விரோதமா எழும்பி நிக்கிறான்னு கவலைப்படாதீங்க. நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர், எந்த பாபிலோனின் சத்துரு உங்களை அழுத்தி உங்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணினானோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணுகிற மாதமாக இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, பாபிலோன்ல வச்சுதான் தானியேலை உயர்த்தினாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கர்த்தர் உயர்த்தினாரு. அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு எழும்பி வரும்படி செய்தாரு. அவர்களை ஞானவான்களிலும் ஞானவான்களாய் கர்த்தர் மாற்றி வைத்திருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், உங்க மென்டல் பிரஷர்ல இருந்து நீங்க வெளியே வருகிற மாதமா இருக்கிறது. உங்க மென்டல் டிப்ரெஷன்ல இருந்து நீங்க வெளியே வருகிற மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்துல உன்னுடைய எல்லா அழுத்தங்களிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். இந்த மாதத்துல நீ வேலை பார்க்கிற இடத்துல, உன் தொழில் நிறுவனத்துல தேவன் உன்னை உயர்த்தி வைக்கிற மாதமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மற்றவர்களை பார்க்கிலும் நீ 10 மடங்கு சமர்த்தனாக இருக்க போகிறாய். உன்னுடைய எல்லா பிரஷரையும் தேவன் இந்த மாதத்தோடு முடிவுக்கு கொண்டு வருகிறார். உங்க மன அழுத்தங்கள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. உங்க மென்டல் பிரஷர் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. தேவன் உங்களை முற்று முடிய விடுதலை ஆக்குகிற மாதமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் டிக்ளேர் பண்ணுகிறேன் பிரதர், இந்த மாதத்துல உங்க ஆவிக்குரிய போராட்டங்களை எல்லாம் அவர் முடிவுக்கு கொண்டு வருகிற மாதம். பாபிலோன், மகா பாபிலோன் உங்களுக்கு முன்னாடி தாழ விழும்படி தேவன் செய்வார். நேபுகாத் நேச்சார உங்களுக்கு பிரஷர் கொடுத்தான்ல, உங்களுக்கு மென்டல் டிப்ரெஷன் கொடுத்தான்ல, உங்களை குழப்பத்தோட அலைய விட்டான்ல, அந்த நேபுகாத் நேச்சார, பாபிலோனின் சத்துருவை தேவன் பைத்தியமாக்கி அலைய விடுவார் உங்களுக்காக. உங்களுக்கு முன்னாடி மிருகத்தை போல புல்லை தின்னும்படி தேவன் அவனை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யாரெல்லாம் உங்களுக்கு பிரஷர் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் உங்க முன்னாடி முழங்கால் படியிட வைக்கிற மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்துல பாபிலோன் உங்களுக்கு முன்பாக பணிகிற மாதமாயிருக்கும். விக்கிரகங்கள், சத்துரு, அசுத்த ஆவிகள், ஆவிக்குரிய போராட்டத்தை உங்களுக்கு கொடுத்தவர்கள் இல்லையா? பாபிலோன் தான் முதல்ல விக்கிரகம் தோன்றின இடம். பாபேல்ல தான் முதல்ல விக்கிரகம் உருவாக்கப்பட்டது இல்லையா? விக்கிரக ராஜ்யம் இந்த பாபிலோன்.
நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா வைக்கப்பட்ட பில்லி சூனியங்கள், மந்திரவாத கட்டுகள் எல்லாம் மறுக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா செய்வினைகளும் செயலிழந்து போகிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு மந்திரவாதமும் கிடையாது. உங்களுக்கு விரோதமாய் ஒரு பில்லி சூனியமும் இனி வாய்க்க போவது கிடையாது. விக்கிரகத்தின் எல்லா கட்டுகளும் அறுபடுகிற மாதமாக இருக்கிறது. விக்கிரகத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் அற்று போகிற மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்துல தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அக்கினி சூளையிலிருந்து தேவன் உங்களை எழும்பி வர பண்ணுகிற மாதமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நான் டிக்ளேர் பண்றேன், இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அக்கினி சூளையிலிருந்து கர்த்தர் உங்க கூட நின்று உங்களை வெளியே கொண்டு வருகிற மாதமா இருக்கிறது. பிரதர், ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஆவிக்குரிய யுத்தத்தை குறிச்சு கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கலாம், பிரதர் நான் பெரிய சொத்துக்களை இழந்திருக்கேன், விசேஷித்த ஆசீர்வாதங்களை இழந்திருக்கேன், பெரிய அரண்மனைகளை, பெரிய வீடுகளை, பெரிய சொத்துக்களை நான் இழந்துட்டேன். பிரதர், நான் டிக்ளேர் பண்றேன், நீங்க இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுகிற மாதமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? பாபிலோன் சத்துருவை தேவன் உங்க எல்லைகளில் இருந்து துரத்தி போடுவா. நீங்க இழந்த எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுப்பா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சே, அப்ப முதல்ல சொன்னாரு, தண்ணீர்களை நீ கடக்கிறப்ப நான் கூட இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எகிப்தில உன்னுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டுனாங்கல்ல, அதையெல்லாம் உனக்கு கொள்ளை பொருளாக திரும்ப தருகிறேன். ரெண்டாவது சொன்னாரு, அசீரியாவின் சத்துரு ஆறுகளை போல உன் மேல கடந்து வந்திருக்கலாம், உன் ஐடென்டிட்டியை குலைச்சிருக்கலாம், உன் அடையாளத்தை, உன் அங்கீகாரத்தையே அவன் நாசமாக்கி இருக்கலாம். இல்ல, அது எல்லாவற்றையும் நான் திரும்பி வர பண்ணுகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உன் கரைகளை கட்டுவேன், உன் குடும்பத்தை எழுப்புவேன், உன் ஊழியத்தை எழுப்புவேன், உன் சபையை எழுப்புவேன், உன் தொழிலை எழுப்புவேன், உன் பிள்ளைங்களை எழும்பி திரும்ப கட்டுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அடுத்து மூன்றாவது சொன்னாரு, உனக்கு விரோதமா அக்கினியை போல ஆவிக்குரிய சத்துரு எழும்பி நிக்கிறான்ல, பாபிலோன் சத்துரு உனக்கு விரோதமா எழும்பி நிக்கிறான்ல, அவன் உன்னை பட்சித்து போடுகிறதுக்கு, உன்னை எரிச்சு நாசமாக்குறதுக்கு அவன் காத்திருக்கிறான்ல. நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் சொல்றேன் பிரதர், விக்கிரகங்களை நாடி போகாம, எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விக்கிரகத்தை வணங்காம, ராஜாவின் பொற்சிலையை வணங்காம அவங்க தேவனை மாத்திரம் வணங்கும்படி நின்றார்களோ, நான் சொல்றேன், விக்கிரகங்களை தேடாம கர்த்தரே தெய்வம், இயேசுவே தெய்வம்னு நம்பி வந்திருக்கீங்கல்ல, உங்க முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறது இல்ல. அப்பா உங்களை ஒரு நாளும் வெட்கப்பட விடுகிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் சொல்றாரு, அக்கினிய போல சாத்தான் உனக்கு விரோதமா எரிஞ்சாலும் கவலைப்படாத, நீ வேகாதிருப்பாய். உன்னுடைய பெரிய அரண்மனைகள், உன் சொத்துகள், உன் ஆசீர்வாதம், நான் உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகள், எதையும் சத்துரு உன்னை விட்டு எரிக்கிறதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க போறது இல்லை. ஒருவேளை கடந்த காலத்துல நீ எதையாக இழந்திருந்தா கூட அது எல்லாவற்றையும் தேவன் திரும்பி வர பண்ணுகிறவ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அடுத்து கடைசியா ஏசாயா புஸ்தகம் 43:2 வாசிங்க. ஐசாயா சாப்டர் 43 verse 2. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, உன் பேரில் பற்றாது. அக்கினி ஜுவாலை, ஃப்ளேம். அக்கினி வேற, அக்கினி ஜுவாலை வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. ஃபயர் வேற, ஃப்ளேம் வேற. அக்கினிங்கிறது என்னன்னா, அந்த விறகோட சேர்ந்து, அந்த விறகோட தொடர்பு கொண்டு எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அது அக்கினி. அக்கினி ஜுவாலைனா என்னன்னா, அந்த அக்கினி எரியறப்ப அதுல இருந்து கொஞ்சம் நெருப்பு அப்படி மேல, அப்படி நாவு மாதிரி, அப்படி தழல் மாதிரி மேல எழும்பி அப்படி பறக்கும் பாருங்க. பெரிய நெருப்பு எரியும் போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் தீ என்ன செய்யும், அங்கிட்டு இங்கிட்டு என்ன செய்யும், அப்படியே பறந்து பறந்து அப்படி தழல் மாதிரி. நீங்க பிக்சர் எல்லாம் பார்த்திருப்பீங்க தானே? அப்படியே நாவு மாதிரி அப்படி என்ன செய்யும், அங்கிட்டு இங்கிட்டு பறக்கும் பாருங்க. அதுதான் ஃப்ளேம். அக்கினி கொஞ்சம் இடத்தான் எரிக்கும், ஆனா அக்கினி ஜுவாலை நிறைய எல்லைகளை எரிச்சிரும். உண்மைதானா? அக்கினி எரிஞ்சிச்சுன்னா ஒரே ஒரு இடத்துல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்.
அதுதான் பாபிலோன் சிறையிருப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் அந்த பாபிலோன்ல மட்டும் வச்சிருந்துச்சு. ஆவிக்குரிய போராட்டம் அங்க மட்டும் இருந்துச்சு. ஆனா அடுத்து அக்கினி ஜுவாலைன்னு சொல்றார் இல்லையா, அது எதை சொல்றாருன்னா ரோம சிறையிருப்பை சொல்லுகிறார். ரோமன் எக்ஸைல அவர் சொல்றாரு, அக்கினியை விட அக்கினி ஜுவாலை அதிகமான எல்லைகளை கொளுத்திரும். ஏன்னா இது பறந்து பறந்து போய் விழும் பாருங்க. எங்கெல்லாம் இந்த அக்கினி நாவுகள், இந்த அக்கினி ஜுவாலைகள், தீப்பிழம்புகள் அல்லது டிவோரிங் ஃபயர் அல்லது டிவோரிங் ஃப்ளேம், கன்சியூமிங் ஃப்ளேம், கன்சியூமிங் ஃபயர், அது சுட்டரிக்கிற அந்த அக்கினி அப்படியே பறந்து பறந்து நெருப்பு போல அங்க 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 விழுது பாருங்க. விழுகிற இடத்தையெல்லாம் கொளுத்துது. அதுதான் ரோம சிறையிருப்பு. உங்களுக்கு தெரியுமா, இருக்கிறதுலயே ரோம சிறையிருப்பு தான் பெரிய சிறையிருப்பு. பாபிலோனிய சிறையிருப்பு 430 வருஷம்தான். அசீரிய சிறையிருப்பு 20-30 ஆண்டு காலம்தான். பாபிலோனிய சிறையிருப்பு 70 வருஷம்தான். ரோம சிறையிருப்பு 2000 வருஷம், ஏறக்குறைய 2000 ஆண்டு காலம். அப்ப எவ்வளவு காலத்தை அந்த அக்கினி ஜுவாலை எரித்திருக்கு பாருங்க. எவ்வளவு காலங்களை அது கொளுத்தி இருக்கிறது பாருங்க. இல்ல நீங்க நினைக்கலாம், பிரதர் என்னுடைய எல்லையிலையும் ரோம சிறையிருப்பு இருக்கோ, அக்கினி ஜுவாலைகள் எரிந்து கொண்டே இருக்கு பிரதர். கடந்த 10 ஆண்டுகளா, 17 வருஷமா, 20 வருஷமா நான் போராடி கொண்டிருக்கிறேன் பிரதர். கடந்த 7 ஆண்டுகளா நான் போராடி கொண்டிருக்கிறேன். லாங் டேர்மா, ஒரு லாங் எக்ஸைல், ஒரு நீண்ட கால போராட்டம். என் குடும்பத்துல கடந்த 13 ஆண்டு காலமாய் சமாதானம் இல்லை. என் ஊழியத்துல கடந்த 7 ஆண்டு காலமாய் சமாதானம் இல்லை. என்னுடைய தொழில் கடந்த 13 வருஷமா 12 வருஷமா படுத்து கிடக்குது பிரதர். ஒரு லாங் எக்ஸைல், நீண்ட காலமாய் அக்கினி ஜுவாலை பற்றி எரிந்து கொண்டிருக்கு. அது ஏதோ ஒரு இடத்தை எரிச்சிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை பிரதர், அது தொடர்ந்து எரித்து கொண்டே இருக்கிறது. அடுத்த தீ பிழம்புகள் போல பறந்து பறந்து அடுத்த எல்லைகளை எரித்து கொண்டே போகிறது. நான் என்ன செய்யட்டும்? சரி, இதுல எழும்பி வந்துருவோம், இந்த தொழில எழும்பிடுவோம், இந்த ப்ராஜெக்ட்ல எழும்பி வந்துருவோம், இதுல கொஞ்சம் லாபத்தை சம்பாதிச்சிருவோம், இதுல கடனை அடைச்சிருவோம். நானும் முயற்சித்து கொண்டே இருக்கிறேன். ஆனா இந்த ரோமானிய சத்ரு எனக்கு விரோதமா எழும்பி நின்று சாத்தான் என் எல்லைகளை லாங் டேர்மா எரிச்சிட்டு இருக்கான் பிரதர். என்னுடைய எல்லைகள் லாங் டேர்மா எரிக்கப்படுகிறது பிரதர். நான் சொல்றேன் சிஸ்டர், நான் சொல்றேன் பிரதர், எப்படி இது ரோம சிறையிருப்பு, லாங் டேர்மா அக்கினி ஜுவாலை இல்ல. வாசிங்களே எஸ்ஐயா புஸ்தகம் 50வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்களே. எஸ்ஐயா புஸ்தகம் 50வது அதிகாரம் 6வது வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். இது யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் இல்லையா? எல்லாருக்குமே இது தெரியும். ஜீசஸ குறித்து, மேசியாவை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் தான் இந்த தீர்க்க தரிசனம். இத சொல்லும் போது, ஏன்னா இயேசுவின் நாட்கள்ல யாருடைய அரசாட்சி இருந்துச்சு? ரோம் அரசாட்சி தானே இருந்துச்சு. இத சொல்லும் போது 11வது வசனத்துல அவர் மென்ஷன் பண்றாரு பாருங்க. 11வது வசனத்துல ஏசாயா அதே 50:11, ஐசா சாப்டர் 50:11. இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். அப்ப ரோம சிறையிருப்பை சொல்லும் போதுதான் அவர் சொல்றாரு, அது அக்கினி பொறி, அக்கினி ஜுவாலைய போல எரியுது இல்ல. ரோம சிறையிருப்பு இஸ்ரவேல் ஜனங்களுடைய நீண்ட கால வாழ்க்கையை கொளுத்தியது. 2000 வருஷத்தை கொளுத்துச்சு. எல்லா விதங்களிலும் போராட்டம். அந்த ரோம சிறையிருப்புல திரும்பவும் தேவாலயம் இடிக்கப்படுகிறது. திரும்பவும் ஒரு ஆவிக்குரிய போராட்டம். எல்லா விதங்களிலும் போராடுகிறது இந்த ரோமானிய சிறையிருப்பு. ஆனா நீங்க நல்ல நினைவுல வச்சு பாருங்க, நீண்ட காலமா அக்கினி ஜுவாலை பற்றி எரிஞ்சிச்சு பாருங்க ரோம சிறையிருப்புல. அந்த சிறையிருப்புலதான் உலகத்தின் ரட்சகர் இயேசு இந்த பூமியிலே உதயமானார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு சொல்றேன்,
நீங்க நினைக்கலாம், நீண்ட காலமா அக்கினி ஜுவாலைகள் என்னுடைய தொழிலை கொளுத்துது, வேலையை கொளுத்துது, ஊழியத்தை கொளுத்துது, குடும்பத்தை கொளுத்துது. பிரதர், ஒன்றும் கவலைப்படாதீங்க. மேசியா உங்களை சந்திக்கிற மாதமாக இருக்கிறது. மேசியா இயேசு உங்களை சந்திக்கிற மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்துல மேசியா இயேசு எல்லா ஜுவாலையும் அணைய பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுடைய எல்லைகள்ல எங்கெல்லாம் அக்கினி ஜுவாலைகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் அணைய பண்ணுகிற மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்துல உன் எல்லையில இருக்கிற அக்கினி ஜுவாலை அணைந்து போகிறது. உன் எல்லையில இத்தனை வருஷம் நீண்ட காலமா கொளுத்துச்சுல்ல, அது எல்லாவற்றையும் தேவன் அணைய பண்ணுகிற மாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒன்று கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர். தைரியத்தோட நீங்க வீட்டுக்கு கடந்து போங்க. நான் சொல்றேன், நீண்ட காலமா எதுலெல்லாம் போராடுனீங்களோ அது எல்லாவற்றையும் அப்பா இந்த மாதத்துல, இந்த 2026 மார்ச்ல அவர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். இந்த 2026 மார்ச் மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்க போகிறது. இந்த மாதத்துல ஒரு பெரிய திருப்பு முனையை தேவன் உங்க வாழ்க்கையில உண்டு பண்ண போகிறார். இந்த மாதம் இனி வருகிற வருஷங்கள்ல உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மாதமாக மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் டிக்ளேர் பண்றேன், அப்பா நீங்க தண்ணீர்களை கடக்கும் போது உங்க கூட வருகிறவர். நீங்க ஆறுகளை கடக்கும் போது அவர் உங்க கூட இருக்கிறவர் பிரதர். உங்க மேல பொருள் அவர் அனுமதிக்க போறது இல்ல. நீங்க அக்கினியில நடக்கும் போது நீங்க வெந்து போக போறது இல்ல. அக்கினி ஜுவாலை உங்க மேல எரிய போவதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப முதல்ல சொன்னாரு, உன் உழைப்பெல்லாம் சுரண்டுனாங்கல்ல எகிப்திய சிறையிருப்புல, உன் உழைப்பெல்லாம் எகிப்திய சத்துரு சாத்தான் எடுத்தான்ல, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் கொள்ளை பொருளை போல இந்த மாதம் திரும்பி வருகிறது. ரெண்டாவது சொல்றாரு, ஆறுகளை போல அசீரிய சத்துரு உன் கரைகளை எல்லாம், உன் தொழில, உன் ஐடென்டிட்டிய, உன் குடும்பத்தை, உன் ஊழியத்தை உடைச்சு போட்டான்ல, அது எல்லாவற்றையும் நான் திரும்ப கட்டுகிற மாதமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அடுத்து சொல்றாரு, அக்கினிய போல சாத்தான் உனக்கு விரோதமா ஸ்பிரிச்சுவலா எழும்பி நின்னான்ல, உன் பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவன் கெடுத்தான்ல, அது எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுக்க மாதமாக இருக்கிறது. கடைசியா சொல்றாரு, உனக்கு விரோதமா சாத்தான் எழும்பி நீண்ட கால போராட்டம், மாத கணக்கு இல்ல வருஷ கணக்கான போராட்டங்கள் இருக்குல்ல, அது எல்லாவற்றையும் அப்பா இந்த மாதத்திலே முடிவுக்கு கொண்டு வருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எழுந்து நிற்போமா? நாம் ஜெபித்து விட்டு அமரலாம். நாம் எழுந்து நிற்கலாம். கண்களை மூடி. நல்ல தகப்பனே, உங்க சமூகத்துல வருகிறோம். உங்க பிள்ளைகளுக்காக நான் உங்க சமூகத்துல நிற்கிறேன்ப்பா. இந்த மார்ச் மாதம் 1 தேதியில உங்க பிள்ளைங்களுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க பிள்ளைகளை நாங்க பிளஸ் பண்றோம். இந்த 2026 வருஷம் மார்ச் மாதத்துல ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுடைய எல்லா சிறையிருப்புகளையும் திரும்ப பண்ணுகிற மாதமாக இருக்கிறது ஐயா. இந்த மாதத்துல ஆண்டவரே, எகிப்திய சிறையிருப்பை தேவன் திரும்ப பண்ணுகிறேன். ஆண்டவரே, இவர்களுடைய அசீரிய சிறையிருப்பை தேவன் திரும்ப பண்ணுகிறேன். பாபிலோனின் சிறையிருப்பை தேவன் திரும்ப பண்ணுகிறார். உன்னுடைய ரோமானிய சிறையிருப்பை தேவன் திரும்ப பண்ணுகிறார். உன் சிறையிருப்புகள் எல்லாம் மாற்றப்படுகிற மாதமாயிருக்கிறது. I declare in the name of Jesus Christ, நீங்க இழந்த உழைப்பெல்லாம் உனக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. நீ ஒன்று கவலைப்படாத. யாரெல்லாம் சுரண்டாங்களோ அவர்களே உன் கையில கொண்டு வந்து கொடுத்து விட்டு போவார்கள். யாரெல்லாம் சுரண்டினார்களோ, அவர்களே இழப்பை ஏற்படுத்தினார்களோ, அவர்களே உன் கையில கொண்டு வந்து கொடுத்து விட்டு போகிற மாதமாய் இருக்கிறது. நான் டிக்ளேர் பண்றேன்ப்பா, இழப்பை ஏற்படுத்தினவர்களே கரத்தில் கொண்டு வந்து கொடுப்பார்களாக. ஆண்டவரே, நான் டிக்ளேர் பண்றேன், சத்ரு, அசீரிய சத்ரு இவர்கள் எல்லைகள்ல கரைகளை எல்லாம் உடைச்சு போட்டிருக்கலாம். கடந்த காலங்கள்ல குடும்பத்தின் எல்லைகள் உடைக்கப்பட்டிருக்கலாம், ஊழியத்தின் எல்லைகள் உடைக்கப்பட்டிருக்கலாம், இவர்கள் ஆசீர்வாத ஓடைகள் தூத்து போடப்பட்டிருக்கலாம், அவர்களுடைய தொழிலுடைய எல்லைகள் கரைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கலாம். நான் டிக்ளேர் பண்றேன், இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல தேவன் எல்லாவற்றையும் திரும்ப கட்டுகிற மாதமா இருக்கிறது. நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், என் ஆவியிலிருந்து சொல்றேன், என் அபிஷேகத்துல இருந்து சொல்றேன், உன் தொழில்
தொழிலின் எல்லைகள் மறுபடி கட்டப்படுகிற மாதமாயிருக்கிறது. இந்த மாதத்துல உன் தொழில் எல்லைகளை தேவன் திரும்ப கட்டுகிற மாதமாக இருக்கிறது. இது உன்னாலே அல்ல, அவராலே ஆகிறதா இருக்கிறது. நான் டிக்ளேர் பண்றேன்ப்பா, அடுத்த ஆண்டவரே நீங்க சொன்னது போல பாபிலோன் சத்துரு, விக்கிரக ஆவிகள், ஆண்டவரே ஆவிக்குரிய போராட்டங்கள் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி நின்று கொக்கரித்திருக்கலாம். அந்த அக்கினியை அணைய பண்ணுகிற மாதம் ஆண்டவரே. ஆவிக்குரிய போராட்டங்களை, இவர்களுக்கு விரோதமான மந்திரவாத கட்டுகள் அருந்து போகிறது. இவர்கள் எல்லைகள் விடுதலை உண்டாகிறது. இவர்கள் குடும்பங்களிலே விடுதலை உண்டாகிறது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு விடுதலை உண்டாகிறது. இவர்கள் சொல் ஜீவியம், செயல் ஜீவியம், அனுதின நடை ஜீவியம் எல்லாவற்றிலும் ஒரு ஆவிக்குரிய விடுதலை உண்டாகிறது. I declare in the name of Jesus Christ. நான் டிக்ளேர் பண்றேன்ப்பா, நீண்ட காலமா அவங்க பிள்ளைங்க போராடி இருக்கிறாங்க. ரோமானிய சிறையிருப்புல நீண்ட காலம் அவங்க பிள்ளைங்க போராடி இருக்கிறாங்க. அது எல்லாம் இந்த மாதத்திலே முடிவுக்கு வருகிறது ஐயா. அது எல்லாவற்றையும் நீ முடிவுக்கு கொண்டு வருகிற மாதம். ஒரு ரெக்கார்டு பிரேக்காக இருக்க போகிறது. ஒரு மந்த் ஆஃப் பிரேக் த்ரூவாக அது இருக்க போகிறது ஐயா. சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் தேவன் முடிவுக்கு கொண்டு வருகிற மாதமாய் இருக்கிறது. I declare in the name of Jesus Christ. அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை மனதார நாங்க பிளஸ் பண்றோம். இந்த மார்ச் மாதத்துல உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. இவர்கள் எல்லைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஆண்டவரே, இந்த மாதத்துல இவங்களுக்கு எந்த டாக்ஸ் ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, வரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, ஜிஎஸ்டில வரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, இன்கம் டாக்ஸ்ல வரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, பிடித்தங்கள் இவர்களுக்கு மிகுதியாக இருக்கக்கூடாது. இவர்கள் எல்லைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா. இந்த மாதம் இவர்கள் கடன்களை திருப்பி கொடுக்கிற மாதமாக இருக்கட்டும். கடன்களை திரும்ப செட்டில் பண்ணுகிற மாதமாக இருக்கட்டும். இந்த 2026 மார்ச்ல என் கடனை எல்லாம் தேவன் முடிய பண்ணினார் என்று சொல்லுகிற மாதமாக இருக்கிறது. அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்றோம்ப்பா, பிளஸ் பண்றோம். இந்த எல்லா எங்களுடைய ஜெபத்துக்கும் வார்த்தைகளுக்கும் ஆண்டவராக இயேசு, நீங்க ஆண்டவரை எங்க மத்தியில நின்று, இந்த ஸ்டேஜ்ல நின்று, இந்த பலிபீடத்துல நின்று, இயேசு உங்களுடைய 2 கரங்களை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நேராக ஏறெடுத்து, இவர்கள் எல்லைகளுக்கு நேராக ஏறெடுத்து, இவர்கள் சிறையிருப்புகளை மாற்றி இருக்கிற கர்த்தர் உங்க கரத்தை இவர்கள் எல்லைகளுக்கு நேராக, குடும்பங்களுக்கு நேராக, தொழில் எல்லைகளுக்கு நேராக, இந்த வசனத்தை கேட்க போகிற ஒவ்வொருத்தருடைய குடும்ப தொழிலுக்கு நேராக, அவர்கள் வான மண்டலத்துக்கு நேராக உங்க கரத்தை ஏறெடுத்து, எங்கள் ஜபத்துக்கு வார்த்தைகளுக்கு இயேசுவாகிய நீர், ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பை மாற்றி இருக்கிற கர்த்தர் நீர், உங்க வாயை திறந்து ஆமென் என்று சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. அமர்ந்து கொள்ளுங்க, அமர்ந்து.